12th 1100 மார்க்கு எடுத்த டாக்டருக்கு எடுக்கணும், அதுவும் கார்டியாலஜிஸ்ட் எடுத்து தான் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு கனவு கண்டு வந்த 1000 பேரில் ஒருத்தன் தான் நான். ராமாயணமில் வர வனவாசம் மாதிரி 4.5 வருஷம் அடித்து துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி பல நினைவுகளோடும் கனவுகளோடும் வந்திருக்க எங்களுக்கு இது இன்டர்ன்ஷிப்போட முதல் நாள். காலேஜில் சீனியர் ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி தான் இன்டர்ன் லைஃப்லையும் ஜாலியாக போக போகுதுன்னு கனவு கண்டு வந்த எனக்கு நான் இன்டர்ன் லைஃப்பில் கேட்ட முதல் வார்த்தை, டாக்டர் போய் அந்த பேஷண்டோட ஸ்டூல் ரிப்போர்ட்டை மைக்ரோபயாலஜி லேப்லேருந்து வாங்கிட்டு 5 நிமிஷத்தை சீஃப் உங்களை பார்க்க வர சொன்னாருங்கிறது தான். 5 நிமிஷத்தோட வேல்யூ அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 நிமிஷமும் ஸ்டூல் ரிப்போர்ட்டுக்காக ஓட ஆரம்பிச்சேன். நான் பிளட் யூனிட்காக, கேஷீட்காக, அனஸ்தீஷியா ஒப்பீனியனுக்காக, ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷனுக்காக, ஓடி பார்க்கறதுக்காக, கேஷுவாலிட்டிக்காக, என்னோட பயோமெட்ரிக்காக ஓடி 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 தடுக்கி விழுந்து ஒரு நாள் எழுந்திரிச்சு திரும்பி ஓடணுமா இல்லை அங்கேயே உட்கார்ந்துருக்கணுமான்னு யோசிச்சு உட்கார்ந்தப்போ ஃபர்ஸ்ட் இயரில் சீனியருக்கு பயந்து தாடி எடுத்தேன், ஃபைனல் இயரில் எக்ஸ்டர்னலுக்கு பயந்து தாடி எடுத்தேன். இனிமேல் கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல், எனக்கு பிடிச்ச தாடின்னு சும்மா அர்ஜுன் ரெட்டி கணக்கை என் இன்டர் லைஃப்பை வாழணும்னு வந்திருக்கேன். கொஞ்ச நாள் தான் புரிஞ்சுது, சினிமாவில் ரஜினி அடித்து 10 பேர் பறந்தாங்கிறத நம்புறதும் அர்ஜுன் ரெட்டி படத்தை பார்த்துட்டு மெடிக்கல் காலேஜில் சீன் போடணும்னு நினச்சிட்டு வர்றது ஒன்று தான்ட்டு. பேஷண்ட் கிட்ட இருந்து வர மரியாதை நம்ம செயலில் வரதை விட பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்டே நம்ம மேலே வரணுங்கிறது அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது. நாலரை வருஷம் புக்கில் இருக்க எல்லாத்தையும் டப்பா அடிச்சு புக்கு தான் வாழ்க்கை, என்ன படித்தேன், எதுக்காக படித்தேன்னு எதுவுமே தெரியாமல் இன்டர்னோட முதல் நாள் வார்டில் ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்து நிற்கிறப்போ அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு கூட தெரியாமல் தலையை சுற்றி நின்னப்போ அப்படி ஒரு பயம். சுற்றி யாரும் இல்லாதப்போ ஹெல்ப்புக்கு சீஃபும் இல்லாமல் நானும் உயிருக்கு போராட்ட ஒருத்தனும் இருக்கிறப்போ அவன் வீட்டுக்கு போகிறதும் சுடுகாட்டுக்கு போகிறதும் என் கையில் தான் இருக்குன்ற ஒரு நிலைமை வரப்போ 4.5 வருஷம் படித்த புக்கில் இதுக்கான பதில் எங்கே இருக்குன்னு யோசிச்சு வரும் பாரு ஒரு பயம். அந்த பயம் என் வீட்டில் இருக்கிறவங்களும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நான் டாக்டருக்கு படிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை கொண்டாடுறதுனால இங்கே வந்து என்னால் ஒரு சின்ன அசிங்கத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியல. நான் பண்ணுறது தப்பு, இது எனக்காக தான் சொல்கிறாங்கன்றது புரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனம் என்கிட்ட இல்லை. விழும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இது வேணா இங்கிருந்து ஓடிதுன்னு சொல்லிச்சு. ஆனால் விழுந்த ஒவ்வொரு அடிகளும் இதை ஏன் வாழ்க்கைக்கான படிகளாக மாற்றிக்க கூடாதுன்ட்டு எனக்கு கேட்டுச்சு. என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் தான் முக்கியம்ட்டு நான் பின்னாடி போகிறதா இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் படித்தது டாக்டருக்கு தான், அதுக்காக நான் என்னையே கொடுக்க தயாராக இருக்கேன்ட்டு என் காலை எடுத்து முன்னாடி வைக்கிறதா? இது நான் படித்தது டாக்டருக்கு தான், அதுக்காக நான் என்னையும் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் முடிவு பண்ணியிருக்கேன்.